Taste the Daily. அண்மை செய்தி. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் யார் அந்த சார் என்கிற கேள்வியை முன்வைத்து பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வலியுறுத்தி மாணவர்களின் கையில் பேண்ட் கட்டி அதிமுகவினர் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ள இருந்த நிலையில் அச்சத்தில் இருக்கும் ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை விழிப்புணர்வு பிரச்சாரத்தை கூட சீர்குலைக்கும் நோக்கில் அராஜகத்தில் ஈடுபட்டிருக்கிறது. அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். விவரங்கள். வணக்கம் சைது. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்திலே 2ஆம் ஆண்டு பொறியியல் படிக்கக்கூடிய மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை அநீதி இழைக்கப்பட்டது. இந்த சம்பவத்தை கண்டித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அண்ணா பல்கலைக்கழகம் முன்பாக சென்னை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள் திரண்டு ஏற்கனவே போராட்டம் நடத்தினார்கள். போராட்டம் நடத்துவதற்காக குவிந்த அதிமுகவினரை ஸ்டாலினின் திமுக அரசினுடைய ஏவல் துறையாக இருக்கக்கூடிய காவல்துறை உடனடியாக அவர்கள் போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு முன்பாகவே கைது செய்தது. அதே போன்று தமிழகம் முழுவதும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களிலும் அதே போன்று வருவாய் மாவட்டங்களிலும் இந்த பாலியல் வன்கொடுமையை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அவர்கள் அனைவருமே கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் இன்றைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்திலே திமுக பிரமுகர் ஞானசேகரன் பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் தொடர்பாக அதிமுக மாணவர் அணி செயலாளராக கூடிய சிங்க ராமச்சந்திரன் தலைமையிலே அங்கு இருக்கக்கூடிய மாணவர் அணியைச் சேர்ந்த அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள், மாணவர் அணியைச் சேர்ந்த அமைப்பாளர்கள் அனைவருமே திரண்டு, அதாவது அங்கே வரக்கூடிய மாணவர்களுக்கு கையிலே ஹேண்ட் பேண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த பேண்டு ஒவ்வொருவருக்கும் மாணவர்களுக்கும் கருப்பு நிறத்திலே வழங்கி கொண்டிருந்தார்கள். ஜனநாயக ரீதியிலே எதிர்க்கட்சி என்ற முறையில் தமிழகத்தில் பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த பாலியல் வன்கொடுமை தொடர்பாக தொடர்ந்து அந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது இரும்பு கரம் கொண்டு அடக்கப்பட வேண்டும், சட்டத்தின் முன் அவர்கள் நிறுத்தப்பட வேண்டும், அவர்களுக்கு உரிய நீதி வழங்கப்பட வேண்டும் என்கிற நிலையிலே போராடி வருகிறது. இதனை ஒடுக்கும் விதமாக காவல்துறையினர் அவர்களை தொடர்ந்து கைது செய்து வருகிறார்கள். இன்றைக்கு அதிமுக மாணவர் அணி செயலாளர் சிங்க ராமச்சந்திரன் உள்ளிட்ட அதிமுகவினரை ஸ்டாலினுடைய ஏவல் துறையாக இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை, சென்னை மாநகர காவல்துறையை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு அனைவரையும் கைது செய்து அழைத்து சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழகத்திலே பாலியல் வன்கொடுமை என்பது மிகப்பெரிய அளவிலே இன்றைக்கு தமிழகத்திற்கே ஒரு தலைக்குனிவை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக ஜனநாயக ரீதியில் போராடுவதற்கு மாணவர்களுக்கு ஒரு கருப்பு நிறத்திலே ஒரு பேண்டை கொடுப்பதற்கு கூட இங்கு அனுமதி மறுக்கப்படுகிறது என்றால் தமிழகத்தில் ஒரு காட்டாட்சி தர்பார் நடைபெறுவதாகவே அண்ணா பல்கலைக்கழகத்திலே பாலியல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பெற்றோர்களும் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் உறவினர்களும் அதே போன்று அண்ணா பல்கலைக்கழக மாணவர்களும் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழகத்திலே நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த பாலியல் வன்கொடுமை இந்திய அளவிலே மிகப்பெரிய அளவில் தலைக்குனிவை ஏற்படுத்தியிருக்கிறது. டெல்லியிலே மாணவர்கள் போராடுகிறார்கள். தமிழகத்திலே பல்வேறு இடங்களில் மாணவர்களுடைய போராட்டங்கள் எழுச்சியாக நடைபெற்று வெடித்து வருகிறது. இந்த நிலையில அதிமுக தொடர்ந்து இதற்கு கண்டனம் தெரிவித்து வருகிறது, போராடி வருகிறது. அந்த திமுகவுடைய அமைப்பாளராக கூடிய ஞானசேகரன் உள்ளிட்ட அனைவருக்கும் இதில் நீதி அவர்களுக்கு தண்டனை பெற்று தர வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இந்த போராட்டம் தீவிரப்படுத்தப்படுகிறது. ஆனால் ஒருவரை மட்டும் கைது செய்துவிட்டு அவர்களுக்கு மட்டும் தண்டனை வழங்கிவிட்டது போல காட்டக்கூடிய இந்த மனோபாவம் என்பது அதாவது பாதிக்கப்பட்ட மாணவிக்கு அநீதி இழைப்பதாகவே பார்க்கப்படுகிறது. சைத், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார். சாதாரணமா ஒரு பேண்ட் ஒரு ஸ்டூடெண்ட்ஸா இங்க இருக்கிற அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சாதாரணமா ஒரு பேண்ட் கொஞ்சம் பேர் இருந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதுக்கும் நாங்க வந்து உள்ள வர்ற எதுவுமே பண்ணல, ஒரு ரோட்ல ஓரத்துல சைட்ல நின்று தான் கொடுக்குறோம். இதுக்கு கூட வந்து அனுமதி இல்ல. இது வந்து ஒரு ஜனநாயக கிடையாது. ஏன் வந்து கருப்பை பார்த்தா உங்களுக்கு பயமா தெரியல? மாணவிகள் கருப்பு ஷால் போட்டு போனதுக்கு போட்டு போக கூடாதுன்னு சொன்னாங்க, கரெக்டாங்க ஈவென்ட்ல. இப்ப சாதாரண பேண்ட், இந்த பேண்ட்ல என்ன இருக்கு? இதுக்கு கூட ஏன் பயப்படுது அரசு? ஏன் பயப்படுது? உள்ள போங்க.
சாதாரணமா ஒரு பேண்ட் ஒரு ஸ்டூடெண்ட்ஸா இங்க இருக்கிற அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சாதாரணமா ஒரு பேண்ட் கொஞ்சம் பேர் நின்று ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதுக்கும் நாங்க வந்து உள்ள வர்ற எதுவுமே பண்ணல ஒரு ரோட்ல ஓரத்துல சைடுல நின்று தான் கொடுக்குறோம் இதுக்கு கூட வந்து அனுமதி இல்ல இது வந்து ஒரு ஜனநாயக கிடையாது ஏன் வந்து கருப்பை பார்த்தா உங்களுக்கு பயமா தெரியல மாணவிகள் கருப்பு ஷால் போட்டு போனதுக்கு போட்டு போக கூடாதுன்னு சொன்னாங்க கரெக்டாங்க ஈவென்ட்ல இப்ப சாதாரண பேண்ட் இந்த பேண்ட்ல என்ன இருக்கு இதுக்கு கூட ஏன் பயப்படுது அரசு ஏன் பயப்படுது உள்ள போங்க